அரியதொரு வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த கருத்தரங்கில் சந்திர நாடியின் சூட்சுமங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம இப்போ ஜாதகத்தை பார்க்க வரும்போது அன்றைய கோச்சார நிலை இதுக்கு அவசியம். ஈஸியான மெத்தட் தான். இந்த பாரம்பரிய முறையில் நிறைய சூட்சுமமான அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது அதனுடைய கூட பயணிக்கக்கூடிய ஒரு எளிய கலை, ஆனால் அற்புதமான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கலை. ஒரு நபர் நம்மக்கிட்ட பார்க்க வரும்போது நாம் லக்கணம், ராசி, அவருக்கு நடக்கக்கூடிய திசை, மற்றதெல்லாம் கணக்கு போட்டு அவர் என்ன செய்யணும், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எதற்காக உங்களை சந்திக்க வந்தாருங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்னாடியே சொல்லும்போது அவருக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுடைய கருத்தில் ஒத்துப்போகக்கூடிய மனநிலையும் ஃபஸ்ட்டு வரும். முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ இன்றைக்கி கோச்சாரம் முதல்ல பார்த்துக்கிறோம். இன்றைக்கி கோச்சாரத்தை பார்க்கும்போது இன்றைக்கி மாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை, திருதியை திதி, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஓடிக்கிட்டு இருக்கு, பத்திரை கர்ணம். இந்த சூழ்நிலையில் இந்த கோச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கி ஒருத்தர் விருச்சிக லக்கணத்தில் உங்களை பார்க்க வர்றார். வந்தவர் ஜாதகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. விருச்சிக லக்கணம், சந்திரன் கன்னியா ராசியில் ஓடிக்கிட்டு இருக்கு, கூட கேது இருக்கு. ஓகே, இப்போ இந்த சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகங்கள் யார் அப்படிங்கிறத இங்கே கேள்வியே, வேற ஒன்றுமே இல்லை. இந்த சந்திரன் தான் உங்ககிட்ட அங்கே கேள்வி நாயகனாக இருக்கார். அப்போ இந்த சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் சுக்கிரன், ராகு. அவருடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறோம். இந்த கோச்சார சந்திரனை ராகுவும் சுக்கிரனும் சந்திக்கும் போது, கேதுவுடன் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கும்போது, அவருடைய ஜாதக லக்கணத்திற்கு 11ஆம் இடமாக இருக்கும்போது இவருடைய கேள்வி என்னவாக இருக்கும்னா, சுக்கிரன் வீடு, ராகு ஒரு பிரம்மாண்டமான யோசனை, கேது கடன் அல்லது ஒரு பற்று தீர்த்தல். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல அவர் கேட்டிருக்கார். அப்போ இவர் ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்க போகிறேன், அந்த லோன் கிடைக்குமான்னு கேட்குறாரு. ரொம்ப ஈஸியாக புரியுதுங்களா? இன்றைக்கி இந்த சந்திரன் எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்கவுங்க ஜாதகத்தை அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். யார் ஜாதகத்தில் சுக்கிரன் கன்னியா ராசியில் இருக்கிறதோ அவங்களுக்கு இன்னைக்கு பணம் வரும். தைரியமாக செக் பண்ணி பார்க்கலாம். நின்று போயிருந்த பணத்தை கேட்குற மாதிரி இருந்தால் அந்த சந்திரநாடி ஒரு அற்புதமான சூட்சுமத்தை சொல்லித்தருது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் மேல் சந்திரன் பயணப்படும் போது நிச்சயம் பணம் வரும். அப்போ இப்போ கேள்வி கேட்க வந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அதே இடத்துல இருந்தால் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இந்த லோன் கிடைக்குமா, இந்த அரசாங்க லோனுக்கு நான் அப்ளை பண்ணுறேனே கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கேள்வியை தான் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கார். இந்த சந்திரநாடியில் படுக்கும்போது முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தினுடைய வயது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரநாடியுடைய பேசிக்கே 10 வயசு பையனுக்கு 50 வயசு நபருக்கும் ஒட்டுக்கா சேர்த்து பார்க்க முடியாது. அப்போ கேள்வி கேட்க வந்தவனுடைய வயது, அவர் ஆணா பெண்ணா, எனக்கு காரத்துவம் மாறிடும். சுக்கிரன் ஆணுக்கு மனைவியாகவும் பெண்ணுக்கு செவ்வாய் வாழ்க்கை துணையாகவும் மாறதுனால ஆணா பெண்ணா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது அவங்களுடைய வயதை பார்த்துக்குங்க, அவங்களுடைய லக்கணத்தை பார்த்துக்குங்க. இப்போ கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? நாம கேள்வி கேட்டோம். சார் இது மாதிரி வீடு கட்டுறதுக்காக லோன் விஷயமா கேட்க வந்தீங்களா அப்படின்னும். ஆமாம் சார். இப்போ அடுத்தது அவர் என்ன கேட்குறாரு? அந்த லோன் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அந்த லோன் கிடைக்குமா? இப்போ நம்ம எப்படி கிடைக்கலாமா பதில் சொல்கிறது? இந்த கேள்வியை கேட்ட கிரகம் நின்ற சந்திரன் கன்னியா ராசியில் நின்றிருக்கார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கொண்ட கன்னியா ராசிக்கு வந்துட்டார். இந்த புதன் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். இந்த புதன் கோச்சாரத்தில் கும்பத்தில் உட்காந்துருக்கார். இவருடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப எளிமையாக இதை சொல்லிட்டு அதுக்கடுத்தது திசா புத்தி மற்றதுக்குள்ளார நம்ம போகலாம். அதே மாதிரி சந்திரநாடியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியானது அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன பாகை வாங்கி உள்ளதோ அந்த பாகையினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய +or-3 டிகிரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு சனி பகவான் 24 டிகிரி வாங்கி கும்பராசியில் போயிட்டுருக்காரு.
இந்த சனி பகவானுக்கு நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர் ஜனன ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த வைப்ரேஷன் நிச்சயமாக அப்போ நடந்துகிட்டு இருக்கும். அதுவே ஒரு தசாபுத்தியாக இருந்தால் சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும். இதை சொல்லலாம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் நடந்த விஷயத்த சொல்கிறேன். அவருடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் குரு ராகு தனுசில், குரு மூல நட்சத்திரத்தில் இருக்கார், ராகு உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ இந்த இணைவை நம்ம என்னென்னு எடுக்கணும்? குரு வந்துங்க ராகுவை நோக்கி போகிறார், ராகு குருவை நோக்கி வரார். இந்த இணைவை எடுக்கணும். இந்த யூடியூப் பார்க்கக்கூடிய இந்த கருத்தரங்கை கேட்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனித்தோம்னா நிறைய பேர்த்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சரிவை நாம் தடுத்து நிறுத்த முயற்சிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகருக்கு நான் கேட்டது, ஐயா உங்களில் ராகுங்கிற ஒரு பிரம்மாண்டம், ராகுங்கிற ஒரு மாயத்தன்மை, குருங்கிற பெரும் பணத்தினுடன் மோதப்போகிற சூழ்நிலை ஒரு ஜாதகத்தில் தெரிகிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் இழந்திருக்கணும். பெரிய பொருளாதாரம், மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு செஞ்சு இழந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்லக்கூடிய பலனானது நடந்திருக்குமா, நடக்க போகுதா, நடந்துகிட்டு இருக்கா, இதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவருக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி, அவருக்கு நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி இதனோடு சம்பந்தப்பட்டால் நிச்சயம் அந்த பலன் நடந்துகிட்டு இருக்கு, சம்பந்தப்பட போகுது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லலாம். ஆனால் தாண்டி வந்திருந்தாருன்னா முடிஞ்சுதான் வந்திருக்காருன்னு அர்த்தம். இதை சொன்னோன்னே அவர் ரொம்ப இதாயிட்டார். ஏன்னா அவர் இழந்த பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல அவங்களுடைய அடுத்த சந்ததி வாழ்க்கை வரைக்கும் பாதிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஐயா இது மாதிரி இதை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, சரி இது நடந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருவேளை நான் ஒரு 5 வருடம் முன்னாடி நான் உங்ககிட்ட பார்த்துருந்தா நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்களான்னார். நிச்சயமாக நான் சொல்லியிருப்பேங்கன்னு சொன்னேன். அப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் இல்லையா? அதாவது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம், குருங்கிறது பெரும் பணம், அந்த பெரும் பணத்தினை ராகுங்கிற ஒரு பாம்பு போய் கடிக்க போகுது. இது சந்திரநாடி பேசிக்கல சொல்கிறேன், பாம்பு போய் கடிக்க போகுது. அந்த நிகழ்வு நடக்கிறதா இருந்தாலும் அல்லது அந்த ராகுவை குரு 5, 7, 9ஆம் பார்வை பார்த்திருந்தாலும் நடக்கும். நாம் இந்த இடத்துல தான் ஒரு சர்க்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி குற்றம் நீங்கும், இதெல்லாம் நம்ம பேசிக். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்கும் போது குரு அந்த இடத்துல தூண்டப்படுகிறார். அப்போ அவருக்கும் இது நடக்க போகுது. ஜோதிடரோட கடமையை வரும் காலத்தை முன்கூட்டி ஓரளவு அவங்கள சேவ் பண்ணுறது தான். அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்யுங்க, அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யுங்க, அதுக்குண்டான கோயில்கள் வழிபாடு பண்ணுங்க நம்ம சொல்லித்தரோம். இதை செய்யறதுனால நடக்கக்கூடிய கிரகங்கள் அந்த திசாபுத்தியை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோமா, அதனுடைய காரத்துவத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படியெல்லாம் மாற்றவே மாற்றாது. ஆனால் அதை தாங்கிக்கக்கூடிய மனோநிலையை நமக்கு உருவாக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கோயிலுக்கு தொடர்ந்து வருடக்கணக்கில் ஒருத்தர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த கோயிலையோ நான் குறிப்பிட்டு சொல்ல போயிட்டு இருக்கார் மலைக்கு. ஆனால் அவர் தொழிலையும் சரி அவர் ஃபேமிலி லைன்லையும் சரி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமாக போகிறீங்க இந்த இதுக்கு? நான் ஒரு 18 வருஷமாக போயிட்டுருக்கேன். ஓகே, இந்த 18 வருஷமாக போயிட்டுருக்கோம். இந்த கஷ்டம் நமக்கு தெரியலையா? இந்த கஷ்டம் ஏன் மாறல? அப்போ மாற்றி இருக்கணும் இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் இது உங்கள் பார்வையில் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது, எனக்கு இது சுகமான சுமையாக தெரியுதுங்கிறார். அப்போ அந்த மனோபாவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஆன்மீகம், கடவுள் அதை தான் செய்கிறார். அதே சமயம் அதை தாங்கும் சக்தியும் தாங்கு திறமையும் அவர்கிட்ட வளர்த்தி விடுறாரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நேற்று நடந்த விஷயம், யார் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இணைவாயிருக்கோ, அது கன்னியா ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கோ, அவங்களுக்கு கேன்சர் சம்மந்தமான கட்டிகள் சம்மந்தமான தொந்தரவுகள் அறுவை சிகிச்சை நடக்கும். இதில் மாற்றமே இல்லை, அவங்க ஜென்ரேஷன்லையும் நடந்திருக்கு, கேட்டுக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த நபர் அடுத்து வரக்கூடிய ஓரிரு வருடங்கள் அந்த தசாபதி சந்திக்க போகிறாருன்னு நான் ஜாதகத்தில் பார்த்தப்ப அவங்கள எந்த விதத்தில் நம்மளால் பாதுகாக்க முடியுதுன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் கோயில்களையும் நம்ம சொல்கிறோம். சரி, அந்த கோயில்களும் பரிகாரங்களும் செஞ்சதுக்கப்புறம் அந்த சமாச்சாரம் நடக்காமல் போயிருமா, அந்த சம்பவம் நடக்காமல் போயிருமானா கண்டிப்பாக நடக்கும். அவங்க ஆரம்ப நிலையிலேயே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கரெக்டாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்துடுவாங்க. ஒரு அம்மா அப்படி தான் கேட்டாங்க, சார் உங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டீங்க, நிறைய டாக்டர் இருக்காங்க, நான் எந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கட்டுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஜோதிடத்தில் சந்தேகம் வருது. அவங்களுடைய 6ஆம் அதிபதி கன்னியா ராசியில் இருக்கார். 6ஆம் அதிபதி கன்னியா ராசியில் இருக்கார், விருச்சிக லக்னம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கல. செவ்வாய் 6ஆம் அதிபதியாக வராரு. 6ஆம் அதிபதியான செவ்வாய் கன்னியா ராசியில் உட்காந்துருந்தா அவர் எந்த டாக்டரை போய் பார்க்கணும், எந்த தெய்வத்தை இந்த பிரச்சனைக்காக வழிபடணும்?
அந்த டாக்டருடைய பெயர் முருகனுடைய பெயராக இருக்கணும். இடுப்பில் கை வச்ச முருகனை அவங்க வழிபாடு பண்ணணும். இடுப்பில் கை வச்ச முருகன் எந்த ஊர்லிங்க இருக்கிறாரு? பழனியில் இருக்கார். அப்போ பழனி வழிபாடை பண்ணிட்டு செந்தில்நாதன், செந்தில் முருகன் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மருத்துவரை நீங்கள் சந்திக்கும் போது சீக்கிரமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இதுவும் நடைமுறையில் நடந்த ஒரு சமாச்சாரம். ஸோ அப்படி பார்க்கல ஜோதிடம் நமக்கு பல விதத்திலே வழிகாட்டிக்கிட்டே தான் வருது. நாம் அதை உணரணும், அவ்வளோதான். அந்த நின்று போன பணத்தை வாங்குறதுக்காக வந்த நண்பர்கிட்ட நான் சொல்லி கொடுத்தது என்னென்னா, உங்கள் நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரையில் அல்லது உங்கள் சுக்கிரன் இருக்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் வரையில் உங்கள் பணம் வந்துருங்கன்னு சொல்கிறேன். நான் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருந்த அன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ உத்திரன் ஓடிட்டு இருக்கு. சார் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனடியாக அந்த அமௌண்ட்டை நான் கேட்டாகணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறார். நம்ம தீர்வு கொடுத்தாகணும் இல்லையா? சந்திரன் அடியில் தீர்வு கொடுத்தாகணும். லக்கணம் நட்சத்திரம் வேணா நமக்கு ராசிக்கு 2 நாள், ஒரு நட்சத்திரத்துக்கு 1 நாள் இப்படி போயிட்டு இருக்கலாம். ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது, கோச்சார லக்கணங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறுது. அப்போ அந்த மாறின கோச்சார லக்கணம் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மேல் வரும்போது அந்த பணத்தை கேட்க சொன்னால் கிடைச்சிருச்சுங்க பணம். அவர் ரொம்ப அசந்து போனார். சார் இது சாத்தியமா? எல்லா விதத்துலையும் சாத்தியமா? எல்லா நேரமும் சாத்தியமா? எல்லா நேரமும் சாத்தியமான்னு தெரியாது. ஆனால் இந்த சந்திரன் மேலே உங்களுடைய கோச்சார லக்கணமோ கோச்சார லக்கணம் சுக்கிரன் மேலேயோ பாஸ் ஆகும்போது நிச்சயம் உங்களுடைய நிதித்தன்மையை உங்கள் பக்கம் ஒரு ஃபேவராக கொஞ்ச நேரம் மாற்றுறாரு. எவ்வளோ நேரம் மாற்றுவார்? 2 மணி நேரம் மாற்றுவார். ஜோதிடத்துடைய சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கலாம், ஜெயிச்சிடலாம். ஒரு நாள் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நாள் முழுக்க நமக்கு நல்லா இருக்க போகிறதில்ல. அதில் ஒரு பர்டிகுலர் டைம், நமக்குண்டான நேரம், நமக்குண்டான 1 மணி நேரம் ஓகேங்க, நமக்குண்டான லக்கணம், நமக்குண்டான லக்கண பாதம், இது அனைத்துமே அதில் செயல்படும். சார் எனக்கு சுக்கிரன் பாவி, சுக்கிரன் அவயோகி, வேலை செய்யுமா? அந்த இடத்துல ஸ்தான பலம் கிடையாது, அந்த இடத்துல காரத்துவ பலம் மட்டும்தான். அப்போ ஒரு விஷயத்தில் சந்திரநாடியில் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் செவ்வாய் குருவை நல்லா நம்ம கவனமாக எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் கேள்வி கேட்குற கிரகத்தினுடைய ராசிக்கு உண்டான கிரகம் கோச்சாரத்தில் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். வலிமையாக இருந்துருச்சு நடக்கும்னு சொல்லிட்டோம், எப்போ நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கேள்வி கேட்ட கிரகம் அந்த ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வரும்போது நடக்கும், அல்லது ஆட்சி உச்சம் அடையும் போது நடக்கும். எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க, அற்புதமான வழி. அப்படியே உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் முழுக்க நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து அவருக்காக ஒதுக்கக்கூடிய இன்னொரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அவங்களுடைய வழிகாட்டுதலுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த முதல் 10 நிமிடத்தை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரீக்குவென்சிக்குள்ளார அவங்க வந்துடுவாங்க. ஈஸியாக நீங்கள் அவங்கள வழி நடத்த முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு இது இருக்குதா அது இருக்குதான்னு அவங்கள நம்ம கேள்வி கேட்கவே வேண்டாம். அதுக்கு ஒரு அற்புதமான வழி இந்த சந்திரன் நாடி. சந்திரன் நாடி வந்து நிறைய பேர் புரியாதனால அவங்கள உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சந்திரன் நாடி செல்கிறது, அவ்வளோதான். படித்து பார்த்தா அவ்வளோதான். சந்திரன்கிறது நாடி செல்கிறது. சந்திரன்கிறது மதி, கேள்விப்பட்டோம், படிச்சிருக்கிறோம். அவருடைய நாலேஜில் அன்னைக்கு அதுதான் ஓடிட்டு இருக்கோம். சரி ஓடிட்டு இருக்கு, கோச்சாரத்துக்கு அவர் கேட்ட கேள்வி 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, அப்போ நடக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ 3 நாள் கழிச்சு வந்து நடக்குமா? அப்படியும் செக் பண்ணி பார்த்தோம். அவர் கேட்டார், சார் இந்த நேரத்தில் நான் வந்ததுனால இப்படி சொன்னீங்க, இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நட்சத்திரம்லாம் மாறினதுக்கு அப்புறமேலு நான் வந்து இதே கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வாங்க இதே கேள்வி கேட்கலாமா பார்க்கலான்னு. கண்டிப்பாக அவர் வந்து கேள்வி கேட்டப்போ லக்கணம் மாறி போச்சு. கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் எந்த விதத்துலையும் தப்பே பண்ணாது. இன்னைக்கு இதுதான் அவருடைய சிந்தனைனா இன்னைக்கு இவர் தான், அதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கும். இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தினுடைய கேள்வியை நாம் இந்த சந்திரநாடியில் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த ஜாதகத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்குண்டான ஸ்தானம் என்னன்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் நான் வீடு கட்டலாமா? ஆல்ரெடி இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது சந்திரநாடியில் அந்த 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய ஸ்தானம், சந்திரநாடியில் ஓடிக்கிட்டு இருக்க சந்திரன் போயிட்டு இருக்கிற நட்சத்திரத்தினுடைய ஸ்தானம், இது ரெண்டையும் நம்ம கணக்கெடுக்கணும். சமீபத்தில் ஒரு ஆன்லைனில் ஒரு ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகம் அவங்க டைம் சொன்னோன்னே நான் போடுறேன், சந்திரநாடியில் போட்டு பார்க்குறேன். லக்கணம் 5, 8 3மே நெருங்கிய பாகைக்குள்ளார இருக்குது. நெருங்கிய பாகைக்குள்ளார 3மே இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் மிதுன லக்கணம்னு எடுத்துக்கங்க. மிதுன லக்கணம், லக்கண புள்ளி 8ஆம் இடமான மகர லக்கணம், சனி பகவான், அவங்களுக்கு உண்டான பாகை. 5ஆம் இடமான சுக்கிரன், சுக்கிரனுக்கு உண்டான பாகை. இது எல்லாமே +or -3 டிகிரியில் இணைஞ்சிருக்கு. நான் கேட்ட கேள்வி, சார்
குழந்தை பிறந்திருக்கா? ஆமாம் சார், குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கா, ஆட்டிசம் மாதிரி அப்படின்னு கேட்கும்போது 3 வருஷம் கழித்து அந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு ஆட்டிசம்ங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன்னா 3 வயசு வரைக்கும் நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும், அப்படி வளர்ந்துரும் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பேச மாட்டேங்குது, நார்மல் அப்படின்னு விட்டாங்க. ஒருவேளை இதே ஜாதகம் குழந்தை பிறந்த உடனே நம்மகிட்ட வந்திருந்தா உடனே சொல்லிடலாம், சார் ஆட்டிசம் சார் உங்கள் பையனுக்கு தெரியுது, உடனே போய் செக் பண்ணுங்க, நார்மலாக இருக்கானான்னு பாருங்க, குழந்தைகள் சிறப்பு டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவர் கேட்டார், சார் இது வந்து தீருமா? இப்போதான் சந்திரன் அடிக்க வேலை வருது சார், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க பரவாயில்ல, ஆனால் எனக்கு இப்போ அது பிரச்சனை அல்ல, என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இது தீருமான்னு பதில் சொல்ல வேண்டியது யாரு? அவர் கேள்வி கேட்ட நேரம் சிம்மராசி. சிம்மராசிக்கு உண்டான சூரியன் அப்போது துலா ராசியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஐப்பசி மாதம். சார் தீர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கடினமாக தான் இருக்கும் இந்த பதில், ஆனால் வாய்ப்பு குறைவு. வேற என்னதான் வழி? பிரார்த்தனைகள், முழுக்க பிரார்த்தனை பண்ணுங்க, தெய்வத்தை முழுக்க சரணாகதி அடைங்க. அப்படி செய்யும்போது மாறிடுமா? மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்புன்னா, அந்த ஜாதகத்தில் தசாபுத்தியில் இதே கேள்வி கேட்ட இதே கிரகம், இதே ஆட்டிசத்துக்கு சுட்டி காட்டிய இதே கிரகம் தசாபுத்தியில் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு எப்படி கிடைக்கும்? அதுக்கு தீர்வு செய்யக்கூடிய டாக்டரை காமிச்சு கொடுக்கும். பிரபஞ்சத்தோட வேலை அவ்வளோதான். யாருக்காகவும் எவ்வளவு பெரிய வழிபாட்டுக்காகவும் எவ்வளவு பெரிய ஹோமத்துக்காகவும் எவ்வளவு பெரிய பரிகாரத்துக்காகவும் கிரகங்கள் தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்காது. அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் செய்யணும்னா அதுக்கும் வழி இருக்கு சொல்கிறேன். மாற்றிக்காதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் திருச்செங்கோட்டில் திருவாதிரை அப்படின்ட்டு ஒரு விசேஷம் கொண்டாடுவோம். திருவாதிரையை இந்த ஆருத்ரா தரிசனம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு விழா நடக்கும், பிச்சாண்டவர் விழா அப்படின்னு சொல்லி. பிச்சாண்டவர்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிச்சாண்டவர் சிவன் வந்து பிச்சை எடுத்தது. எதுக்காக அவர் சிவர் பிச்சை எடுத்தார்? பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி அந்த மண்டபோடு வந்து அவர்கிட்ட ஒட்டி அதை வந்து தூக்கிட்டே திரிஞ்சு அதுக்கப்புறமேல அன்னபூர்ணிகையால் அவங்க தானம் வாங்கினப்ப அது விலகுச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு ஜாதக ரீதியாக நம்ம சொன்ன காரணம் 6ஆம் இடத்தில் குரு வந்த போதுன்னு சொன்னோம். அப்போ சகலத்தையும் காக்கக்கூடிய அனைவருக்கும் உயர்ந்த அனைவரையும் ரட்சிக்கக்கூடிய சிவனுக்கே கிரகங்களுடைய அனுசரணைகள் மாறலை. அப்போ நம்மளுக்கு என்னதான் சார், அப்புறம் எதுக்குங்க சார் இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் அப்படின்னா, பரிகாரங்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதலை பண்ணும். ஒருத்தருக்கு தீர்க்க முடியாத வியாதி, அதை தீர்த்து வைக்கிறதுக்கான டாக்டர் காமிக்கும், ஒரு மருந்து கிடைக்கும் அவருக்கு. அந்த வியாதியை அவர் மன ரீதியாக ஏற்றுக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். இது நமக்கு இப்படி தான், இதை நம்ம இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும், இதுலேருந்து இதுதான் நம்ம பாதுகாத்துக்கணும். இது அத்தனையும் சொல்லித்தரக்காகத்தான் இந்த பரிகாரங்கள் ஹோமங்கள் அனைத்தும் இதில் தான் இருக்குது. அப்போ வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை முதல்ல கவனிச்சிடணும். யோகங்கள் நல்ல விதமாக சொல்லலாம். மாளவிகா யோகம் இருக்குது, சசி யோகம் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்கோ பஞ்சமாபுருஷ யோகங்கள் அனைத்தும் சொல்லலாம். ஆனால் அந்த சொல்லக்கூடிய யோகங்களுக்கு உண்டான திசாபுத்திகள் அப்போ நடப்பில் இல்லை அப்படின்னா அவர் என்ன சார் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இந்த மாறலியே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ பண்டிகையா கூட பேசிக்கலாம் என்கிட்ட சொன்னார், சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரத்தில் கடுமையான அதிர்வலைகளை உருவாக்குவார் அப்படின்னு சொன்னார். அது நடைமுறையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். சந்திரநாடியிலேயே அது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறது. ஒரு பலனை சந்திரநாடியில் சொல்லக்கூடிய கிரகமானது வக்ரகதியில் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், திக்பலம் நிஷ்பலம் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும், அதனுடைய நட்பு வீட்டில் பயணிக்கும் போது ஒரு மாதிரியாகவும், நட்பு வீட்டில் நட்பு சாரத்தில் பயணிக்கும் போது ஒரு மாதிரியும் பலன் தரும். ஆனால் பலன்கள் வந்து நீங்கள் சொல்கிற பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் கூடுதலாக குறைவலாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக பலன் சொல்கிறதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது, எனக்கு செய்யலாமா வேண்டாமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். உங்கள் ஜாதகத்தை நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் என்ன, இன்னையுடைய கோச்சாரம் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஒரு தினசரி சுய ஆய்வு பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். நீங்கள் சுய ஆய்வு பண்ண ஒரு 20 ஆய்வுகளுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ஓ இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இதை ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு நம்ம ஜோதி ஆராய்ச்சியாளர் சங்க சார்பாக கிளாஸும் ஆரம்பிச்சிருக்கோம். கிளாஸில் கலந்து கற்றுக்கலாம். என்னதான் கிளாஸில் கலந்து கற்றுக்கிட்டாலும் அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுய ஆய்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை பயன்படுத்தி பார்க்கணும். கருத்துக்களை கேட்கும்போது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஆனால் பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த கருத்துக்கள் உள்ளே பதிஞ்சிரும், நிச்சயம் பதிஞ்சிரும். இன்றைக்கி நான் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொன்னேன், அது உங்களுக்கு மறுபடியும் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். என்ன சொன்னேன்? நம்ம ஜாதகத்தில் ஆகட்டும்,
அல்லது நம்முடைய வாடிக்கையாளர் ஜாதகத்திலே ஆகட்டும், குருவுடன் ராகுவோ கேதுவோ இணைவு இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னாங்க, மிகப்பெரிய பொருளாதாரத்தை அவர் மாட்ட போறாருன்னு அர்த்தம். இதே இணைவு, இதே மாய கிரகங்களான ராகு சுக்கிரனோட சேரும்போது என்ன பண்ணுவாருங்க, இப்போ சுக்கிரனோட ஓடிட்டு இருக்கு, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக இப்போ இருக்கும். ஆசைகள், எதிர்பாராத விஷயங்கள்லாம், எதிர்பார்த்த ஆசைகள், இந்த ஆசைகள் காரணமாக அவங்க உள்ளே போய் லாக் ஆகி பணத்தை இழந்து திரும்புவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய தொகையை இழந்தவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். குரு ராகு இணைவு. அந்த திசை புத்தியில் பார்க்கும்போது குரு திசை புதன் புத்தி போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், சார் குரு திசை குரு புத்தி நடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் மிகப்பெரிய தொகையை ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது இந்த என்னென்னமோ இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், கிரிப்டோ அந்த மாதிரிலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் நீங்கள் இழந்தீங்களா அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் சார்னார். ஆமாம் சார் இழந்தோம் அப்படின்னார். அந்த இழந்த தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இழந்த தொகையினுடைய மதிப்பு பெருசு. 38. ராகு சுக்கிரன், சுக்கிரன் 20, ராகு 18, 38. அது 3,80,000 இருக்கலாம், 38 லட்சமாக இருக்கலாம், 3,80,00,000 இருக்கலாம். அவர் கேட்டது, சார் ஒருவேளை நான் பார்ப்பேங்க வருஷம் ஒருக்காவோ அல்லது எப்பயாச்சும் ஒரு வருஷம் வந்து நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்ப்பேன், ஆனால் எனக்கு யாரும் இதை சுட்டி காட்டலையே அப்படின்னா அதுதான் காலம், அதுதான் விதி, அதுதான் விதி கண்ணை மறைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சமயம் இந்த விஷயம் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி காலகட்டத்தில் மீண்டும் அதே இணைவு வரும். எந்த திசையில் இருந்தாலும் தோஷம் தரக்கூடிய யோகம் தரக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி அந்தரத்தில் சந்திக்கும். தசைனா வரலாமல் இருக்கலாம், புத்திய அந்தரமாக வந்து தான் ஆகணும், தொடர்ந்து வந்து தான் ஆகணும். அது வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பயனை தரும். அதை செயல்படுறதுக்கு தேவையான ஒரே காரணி என்ன தேவைப்படும் அப்படின்னா, எந்த ஒரு யோகம் தருதோ அந்த கிரகம் நின்ன ராசிக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ராசிக்கு அதிபதி என்ன சொல்லுவார், நான் இருக்கிற நீ விளையாடு அப்படிம்பார். ஆனால் அந்த ராசிக்கு அதிபதி நீச்சமாவோ பகையாவோ மறைவாகவோ இருந்தால் நீ பார்த்துக்குப்பா நான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பிடுவார். பகுதி வெற்றி, முழு வெற்றி யாருக்கு, பகுதி வெற்றி யாருக்கு, அது யோகம் வேலை செய்யுமா செய்யாதாங்கிற ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே சந்திரன் அடியில் நினைவாகவே வரும். 2 நண்பர்கள் வந்தாங்க, சார் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் பார்க்குறோம் ராசி, நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டு தொழில் நம்ம 7ஆம் இடத்தை பார்ப்போம், அவர் ராசிக்கு ஒரு ராசி மேட்ச் ஆகுதா, ஆச்சுன்னா ஓகே சார் தசாபுத்தி எதுவும் பிரச்சனை இல்லையே, காலப்பக்க திசை இல்லையே, ஓகே நீங்கள் செய்யலான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு வார்த்தை பெரிய முடிவு, ஏன்னா பெரிய முதலீடு போட்டு நம்மளை நம்பி செய்ய போகிறாங்க. அப்போ இந்த சந்திர நாடி உங்களுக்கு மிகப்பெரிய கீ பாயிண்டாக இருக்கும். எப்படி கீ பாயிண்டாக இருக்கும்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்னொருத்தர் ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தாரா கண்டிப்பாக அவர்னால தான் அவர் தொழிலில் அடைய போகிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னொருத்தர் ஜாதகத்தில் சனி உட்காந்துருந்தாருன்னா அதே இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து சிம்பிளாக ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் வந்துடுவாங்கன்னு சொல்லணும். இதுக்கு வந்து குணாதிசய ரீதியான ராசிகளுடைய நட்போ மற்றதோ அடுத்தது தான், இதெல்லாம் அடுத்தது தான். ஆனால் இந்த இணைவுங்கிறது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் தரும். இந்த இணைவை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடத்துல சனி பகவான் இருக்கார், சஞ்சலமான வெற்றி, தொழில் நல்லா நடக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கங்க. ஒன்று ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்களா, மார்க்கெட்டிங் இன்னொருத்தர், நீங்கள் மார்க்கெட்டிங்குள்ளே நுழையக்கூடாது, அவர் ப்ரொடக்ஷனுக்குள்ள தலையிடக்கூடாது. அப்படி இருந்தால் சக்ஸஸ் ஆயிடும். இப்படி ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு இந்த சந்திரன் நாடி உபயோகமாக இருக்கும். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், பார்க்க போனோன்னே அந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6ல் சூரியன், யாருக்கு, அந்த பொண்ணுக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரும். சொல்கிறேன், லக்கணத்துக்கு 6ல் சூரியன் இருக்கையில் நாம் எடுக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும், 6ஆம் இடத்து சூரியன் உத்தியோகத்தை தருவார். ஆனால் காரத்துவத்தில் சூரியன் மறைஞ்சிட்றார். இங்கே சந்திரன் அடியில் எடுக்கக்கூடிய பலன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்னா அப்பா, இது வரைக்கும் திருமணம் ஆகும் வரை, திருமணம் ஆன பிறகு மாமனார். இந்த 6ல் இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லைங்களா, அந்த பொண்ணு அந்த மாமனாரை அப்பாவாட்டவே பாவிக்கும். கடைசி காலத்தில் முடியலன்னா கூட அனைத்து வேலைகளையும் செஞ்சு ஒரு மகளாக இருந்து வேலை செய்யும். எத்தனை பேத்துக்கு இது தெரியும்? ஆனால் நிறைய ஜாதகங்கள் நிராகரிக்கப்படுது இந்த ஒரு பாயிண்டில். ஆனால் 100% அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற மருமகளுடைய ஜாதகத்தை 10 ஜாதகம் நான் டேட்டாவில் வச்சுருக்கேன். 10 பேர் கோமா பேசுவாங்க, சண்டை போட்டுவாங்க, அதெல்லாம் அப்புறமேல். ஆனால் அத்தனை சௌரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 12ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதுங்கிற அமைப்பு.
அதே மாதிரி சொல்லுவாங்க, சூரியன் உச்சமாக இருக்குங்க, சந்தோஷப்படுறதா? சந்தோஷப்படலாம். சூரியன் உச்சமாக இருக்கும், ஆத்மகாரகன் உச்சமாக இருக்காரு. ஆனால் அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்காருன்னு பார்க்கணும், யாருன்னு கவனிக்கணும். ஆனால் சூரியன் உச்சமடைஞ்ச அனைவருக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, சந்திர நாடியில் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தி ஒற்றுமைங்கிறத கொடுக்காது, ஆளுமை திறனை கொடுக்காது. ஒரு பவரான ஒரு வெளிச்சத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பவரான வெளிச்சத்தை வச்சு பயன் இல்லை. அது ஏதோ ஒரு விதத்தில் டிகிரி குறைவாக இருக்கலாம். ஒரு 1000 வாட்ஸ் பல்பு ஒரு 500 வாட்ஸ் பல்ப் வைக்கும்போது அந்த 500 வாட்ஸ் பல்பு தெரியாது. இந்த மாற்றங்களை நம்ம கவனிக்கணும். அப்படி செய்யும்போது ஆரம்பத்திலேயே அதை கவனித்து சொல்லணும். ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு பெண் குழந்தையை வச்சுருக்கிறவங்களாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பாதிச்சு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு பெண் குழந்தை கொடுத்தா அவங்க உறவே அவங்க தானே ஆகி போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் கவனிக்க வேணாங்க, நீங்கள் இதை வேண்டாம், இதுக்கு பதிலாக நான் வேறு ஜாதகம் பார்க்கலாம், விஷயத்தை முழுக்க அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேறு ஜாதகம் பார்க்கலாம், நீங்கள் மாற்றி தரலாம். இதை செய்யணும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் குணாதிசயங்களை குறிக்கக்கூடிய பாவகமான 4ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் ராகுச்சாரமோ கேதுச்சாரமோ இணைவு பெற்றிருந்தால் அதை கவனித்து பார்க்கணும். அதை நம்ம கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடமும் ஜாதகியினுடைய 12ஆம் இடமும் பகை இல்லாமல் இருக்கணும். 12ஆம் இடம் அயன சயன போகசானம், பகை இல்லாமல் இருக்கணும். இவங்களுக்கு இங்கே ராகு இருந்து அங்கே அவங்களுக்கு சந்திரன் இருந்துச்சுன்னா கொட்டிகிட்டே கிடப்பாங்க. இப்போ இந்த நாள் பார்த்ததில் ஒரு லவ் மேரேஜ் ஜாதகத்தை ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்குறேன் நான். கன்னியா லக்னம், 10ல் கேது குரு, கேது குரு சுக்கிரன் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தேர்வு செய்யக்கூடாத மணமகனை தேர்வு செய்து, இது வந்து சந்திரநாடியில் எடுத்தது பலன், நேற்று பார்த்த கோச்சாரத்தில் எடுத்த பலன், ஜாதகத்தில் பார்க்கும்போது ஸ்தான பலத்துலேயும் அதே தான் வந்துச்சு. தேர்ந்தெடுத்து அவனோட வாழ முடியாமல் 2 நாள் 3 நாளில் மறுபடியும் ஓடியாந்து மிகப்பெரிய பிரச்சனைகள், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் மறுபடியும் திருமணமாகி நல்ல முறையில் குடும்பம் நடத்தி வராங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு தேவைப்பட்ட நிமிடம் வெறும் 2 நிமிடம். இந்த பலனை நம்ம ஸ்தான பலத்தில் போய் எவ்வளோ நேரம் எடுக்கணும்? நான் சொன்ன விஷயங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலாச்சு. ஆனால் தேர்வு செய்யறதுக்கு எனக்கு தேர்ந்தெடுத்த நிமிடம் 2 நிமிடம். சார் உண்மை 100% இதே மாதிரி தான் நடந்துச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி நடந்த அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற? ஆமாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. 5ஆம் அதிபதி கூட சனி பகவான் சேர்ந்தாலும், சனி பகவான் கூட 5ஆம் அதிபதி சேர்ந்தாலும், 5ஆம் அதிபதி கேது இணைவு வந்தாலும் காலதாமதமான குழந்தை. இந்த இடத்துல இன்னொரு சூட்சமாக இருக்கிறோம். நான் சொல்கிறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரநாடியும் வந்துக்கிட்டே இருக்கும், அது கூடயே நம்முடைய பாரம்பரிய ஜோதிடமும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரியத்தை விட்டு நம்ம விலகி போயிட முடியாது. சந்திரநாடிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி பர்டிகுலராக அடிச்சிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் தீர்வு பார்க்க போகும்போது பாரம்பரியத்தைப்படி எடுக்கலாம், மிக அற்புதமாக வேலை செய்யும். சார் நம்ம பாரம்பரியம் மட்டும் தான் பார்ப்பேன், நான் சந்திரநாடி மட்டும் தான் பார்ப்பேன்னு பார்க்க முடியாது. சந்திரநாடிங்கிறது அற்புதமாக அப்போத்துக்கு ரிசல்ட் தரக்கூடிய அருமையான ஒரு ஃபீல்டு. அதை சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது டிசைன் பண்ணும்போது அவங்க முழு மனசோட அந்த டிசைனிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அந்த குழந்தையினுடைய இதை பார்க்கும்போது அவர் கேட்குறாரு, சார் குழந்தை பாக்கியம் இருக்குதா? அவர் கேள்வி கேட்ட நேரம் அந்த கேள்விக்குண்டான சந்திரன் இருந்த ராசி அதிபதி வலு இல்லை. அப்போ நான் என்ன சொல்லணும்? சார் குழந்தை பாக்கியம் வாய்ப்பு குறைவு. தொடர்ந்து சோதனைகள், ஃபஸ்ட்டு காதல் திருமண சோதனை, அதுக்கப்புறம் வாழ முடியாத சோதனை, அதுக்கப்புறம் மறு திருமணம், அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தை பாக்கிய பிரச்சனையா? இது எங்கே தான் போகிறது? ஒரு பெண்ணுக்கு எத்தனை சித்திரவதை இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு உண்டான தீர்வு என்னங்கன்னு கேட்கும்போது அவங்க சதயத்தில் வந்தாங்க. சதயத்துக்கான பட்சி மயில். மயில் என்ன செய்யுங்க? மயிலுக்கு எப்படி இனவிருத்தி ஆகும்? மயிலுடைய இணைவிருத்தி பார்த்தீங்கன்னா மயில் சேராது. இந்த விஷயம்லாம் ஒரு சில விஷயம் அதிசயமாக இருக்கும். மயில் ஆடும், ஆண்மயில் ஆடும், பெண்மயில் ஆடும். ஆண்மயிலுடைய சக்தியை பெண்மயில் வாங்கிக்கும், அப்படியே எடுத்துக்கும். ஆண்மயில் தனியாக போயிடும். இதை அப்படியே கம்பேர் பண்ணி இன்னைக்கு சயின்ஸ்குள்ள வாங்க, டெஸ்ட் டியூப் பேபி. இந்த வார்த்தை, இந்த பலனை நான் சொல்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டது வெறும் 1 நிமிடம். எதில் தேர்வு செஞ்சேன்? பஞ்சபட்சி. அப்போ நம்ம எதையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. பஞ்சபட்சியில் தேர்வு செய்யும்போது மயில் பட்சி வந்துருச்சு, கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தைக்காக ஒரு ஆய்வு ஒரு லேபில் செஞ்சே தீரணும். சார் இதே ஐடியாவுக்கு தான் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னு சொன்னார். இதை 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு தான் நான் அப்பயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட எப்படி ஒரு ஆட்டிசம் சம்மந்தமான தொந்தரவு இருக்குன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி தத்து குழந்தை அமைப்பும் அதில் தான் வரும். அஷ்டமாதிபதி ஒருத்தர் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல வந்து உட்காந்துடுறாரு. அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல உட்காந்து சுப நட்சத்திரத்தில் சுப பார்வையோட
நடு நட்சத்திரமாக உட்காந்துருக்காரு, பாகை வந்து சென்டரான பாகையாக வந்திருக்காரு, 14லேருந்து 20க்குள்ளார இருக்கார் அப்படின்னா அவர் தத்து குழந்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவார். அவர் பெத்த குழந்தை கூட அந்த அளவுக்கு பார்த்துக்காது, அந்த அளவுக்கு அந்த தத்து குழந்தை அவரை பார்த்துக்கும். தத்து குழந்தை அமைப்பையும் இதுதான் குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது முதல்ல அவசரப்படாமல் சந்திரன் நாடியை சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அவர் 1 மணி நேரங்களில் உட்காந்துருப்பார். எல்லாம் சொல்லிட்டார் ஜோசியர், என் கேட்க வந்ததையே சொல்லிட்டார், நான் மனசில் இருக்கிறத சொல்லிட்டார், டைம் கொடுத்துருவாங்க. டைம் எடுத்துக்காம யாராலும் சரியான ஜோதிடத்தை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் அடிச்ச உடனே எப்படியா இருக்கு. நம்மளுடைய அனுபவம், நாம் கற்றது, நம்ம குருமார் சொல்லி கொடுத்தது, அன்றைய கோச்சாரம், நம்ம கிரகங்கள் நம்மளை எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து தான் அது கிடைக்கும். அதை பொறுத்து அது கிடைக்கும். 18வது நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் ஓடிட்டு இருக்குது, ஃபைனான்ஸ் சம்மந்தமாக உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்க வராங்கன்னா நீங்கள் சொல்கிற பதில் சரியாக இருக்காது. ஏன் சரியாக இருக்காதுங்க? பணப்பகை. அப்போ நம்ம ரொம்ப 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 கவனமாக எடுத்து அதுக்கப்புறம் தான் சொல்லணும். நான் ஜாதகம் எடுக்கும் போதெல்லாம் நான் கேட்பேன், உங்கள் குலதெய்வம் என்னம்மா, என்ன பேர்? குலதெய்வத்தை நான் ஜாதகத்தில் சொல்லிடுவேன், நிறைய அதை சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கும்பலக்கணத்துக்காரர் ஒருத்தர் வந்தார், சார் எங்களுக்கு வந்து 2 குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் எதை வந்து வழிபாடு பண்ணுறதுன்னு கேட்டார். கும்பலக்கணத்தில் வந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கும்? நல்ல காற்று வீசக்கூடிய இடத்துல இருக்கும். ஏன்னா மிதுன ராசி. நான் கேட்டது 2 குலதெய்வத்தினுடைய சூழ்நிலைகளை சொல்லுங்கள். ஒரு குலதெய்வம் நல்ல காற்று வீசக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு குலதெய்வம் நீர் சதுப்பு நிறைந்த இடத்துல இருக்குது. இதில் எந்த இடத்துல உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு? இந்த காற்று வீசக்கூடிய இடத்துல தாங்க நான் வழிபாடு பண்ணுறேன். அப்போ அதுதான் உங்கள் குலதெய்வம். அப்போ அதுதான் உங்கள் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை கேட்டுட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது எதுக்காக கேட்குறதுன்னா, அந்த பெயரை சொல்லும்போது அவங்க குலதெய்வத்தை நினச்சிக்குவாங்க. அந்த பெயரை சொல்லும்போது நாம் கேட்க வேண்டியதில்லை, அவங்க நினச்சிக்குவாங்க. அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் அவங்க குழந்தைக்கு நீங்கள் எப்படி பாடம் சொல்லி தர முடியும்? அவங்களுடைய மூத்தவங்க அவங்க தான் மூதாதையர். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய வம்சாவளிக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கடத்த முடியாது. அப்போ நம்ம அதை சொல்கிறோம். அந்த குலதெய்வத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி கோச்சாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்திரநாடியை பார்த்துட்டு பாரம்பரியமாக ஸ்தான பலத்துக்குள்ளார வந்தோம்னா 100% வந்துங்க அந்த பார்க்க வந்த நேயர், பார்க்க வந்தவர் முழு திருப்தியோட தைரியமாக போவாங்க. நம்முடைய கன்சல்டிங் முடிஞ்சவங்கலாம் சொல்லுவாங்க, சார் மனசு தெளிவாயிடுச்சுங்க சார். காரணத்தை சொல்லணும், காரணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுல வந்து ஐயோ இதெல்லாம் நிறைய சொல்கிறீங்களே, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமா, இப்படி போகணுமா, அப்படி எதுவுமே கிடையாது. சந்திரன்கிறது எளிமையான ஒரு கிரகம். இந்த இதில் உதாரணத்துக்கு கூட நான் போர்டில் போடலான்னு நினச்சேன். இந்த சந்திரநாடி பார்க்கும்போது 3 கிரகத்தை மட்டும் கவனிச்சா போதும். ஒன்று லக்கணம், இன்னொன்று சந்திரன் உட்காந்துருக்கிறவர், 3வது அந்த சந்திரனை யார் பார்க்குறாங்க. இதை 3ஐயும் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒதுக்கிறோம். இதுக்கு 1 நிமிடம் போதும் ஆச்சுங்களா. 2வது நிமிடம் அவருடைய லக்கணத்துக்கு அந்த சந்திரன் எந்த இடத்துல உட்காந்துருக்கார். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒருத்தர் தனுசு லக்கணத்துக்காரர் உங்ககிட்ட வந்துட்டார். அவருக்கு என்ன கேள்வியாக இருக்கும்? இப்போ நீங்களே சொல்லலாம் அந்த பதிலை. தனுசு லக்கணத்துக்காரர் வந்துட்டார், இன்றைக்கி இது கோச்சாரத்தில் சந்திரன் வந்து கன்னியா ராசியில் ஓடிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கேள்வி என்னவா இருக்கும்? 10ஆம் இட சம்மந்தமாக இருக்கும். அப்போ 10ஆம் இட சம்மந்தமாக இருக்கையில் அந்த இடத்துல உட்காந்துருக்கிற கிரகங்கள் யாருங்க? கேது பகவான் இருக்கார், சந்திரன் இருக்கார். சார் தொழிலுக்காக கடன் வாங்கலான்னு இருக்கீங்களா? தொழில் செய்கிற இடத்த ஷிஃப்டிங் பண்ணுறதுக்காக கடன் வாங்கலான்னு இருக்கீங்களா? நீங்கள் செய்கிற தொழில் மருத்துவம் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் பாசிட்டிவான பலன், இல்லை அப்படின்னா நிதானிச்ச பலன். ஆமாம் சார் இதைத்தான் செய்யலான் இருக்கேன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு 2 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சு. அவர் வந்த நோக்கம் டக்குன்னு சொல்லிடுச்சு, ஓகே இப்போ அடுத்தது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்குறாரு. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும்? புதனை போய் பார்க்கணும். புதன் சனி இணைவு, புதன் சனி கோச்சாரத்தில் இணைவு. சனி பகவான் என்ன செய்வாருங்க? அவர் எல்லா ஸ்டேஜ்லேயும் நின்று போகிற பஸ் மாதிரி ஒரு 20 கிலோமீட்டரை மற்ற பஸ்ஸெல்லாம் ஒரு 1 மணி நேரத்தில் போகுதுன்னா இவர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகக்கூடிய நபர். அவர் என்ன சொல்கிறாரு? சனியோட இணைஞ்சதுனால தாமதித்து செய்ய சொல்கிறாரு. கூடுதலாக இன்னொன்று விஷயமா அங்கே இருக்குது. மாந்தி 14 டிகிரியில் கும்பத்தில் போயிட்டுருக்கார். இப்போ சூரியன் 2 டிகிரி வாங்கியிருக்கார். அப்போ எண்ணங்கள் திட்டங்கள் ஓகே, புதன் தான் திட்டங்கள்ங்க. எப்பயுமே ஒருத்தர் வந்து ஒரு திட்டம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க அதை செய்யலாமான்னு கேட்டார்னா அவர் கேட்குற லக்கணத்துக்கு புதன் மறைஞ்சிருந்தால் அந்த திட்டம் தவறு. அவர் கேட்குற நேரத்துக்கு புதனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருந்தால் அவருக்கு எந்த விஷயத்துக்கு வேணாலும் கேட்டிருக்கட்டும், அவர் கேட்க வந்த விஷயம் தவறு. தப்பி தவறி கூட நீங்கள் வேறு எதையும் சொல்லிட வேண்டாம். இது பிரபஞ்சம் சொல்லியிருக்கிற உண்மை. சார் ஒரு 3 days 1 week கழிச்சு வாங்கன்னு சொல்லுங்கள், மீண்டும் வருவார். அந்த திட்டம் தவறாக இருந்தால் மறுபடியும் புதன் தவறாக தான் காட்டும். அப்போ இது ஒரு ஃபார்மெட்டாக நம்ம வச்சுக்கிறதா, இது ஒன்றும் மாறாதா அப்படின்னா நிச்சயமாக இது ஃபார்மெட் அல்ல, எவ்வரி செகண்ட் மாறக்கூடிய ஒரு விஷயம்.
இதெல்லாம் ஒரு சில இது மாதிரி போட்டு இதையே பார்த்து சொல்லாங்களா அப்படிலாம் கிடையாது. இந்த நிமிஷம் கேட்குற பதில் வேற, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்குற பலன் வேற. நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்கும், அந்த எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும், அந்த 24 மணி நேரம் எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சந்திரநாடியில் பொறுத்த வரைக்கும் அவர் கேட்க வந்த கேள்வி சரியானதா இல்லையா, அவர் செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்சால் சக்ஸஸ் ஆகுமா தோல்வி அடையுமா, 3ஐயுமே உடனே அடிச்சிடலாம், 2 நிமிஷம் போதும். உதாரண ஜாதகங்கள் நிறைய கேட்கலாம், நிறைய ஜாதகங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு உங்க ஜாதகத்தை அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஐயா உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கய்யா? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி மீன ராசிங்க. இப்போ நம்முடைய ராசிக்கு மேலேயே யார் யார் போறாங்க? சுக்கிரன் போறாரு, ராகு போறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் போறாரு. ஆச்சுங்களா? இப்போ சந்திரன் கேது இணைஞ்சிருக்காங்க. இந்த சந்திரன் நாடி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்திரனை எந்த கிரகமும் பார்க்கவில்லை என்றால் பார்க்க வந்த ஜாதகருக்கு கேள்வியே கிடையாது, சும்மா தான் நம்மளை பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பார்க்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் கிளைண்ட்டு, நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வரும்போது உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கேள்விக்குண்டான சந்திரன் கேது கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு தடையான சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் மனதளவில். செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்துருக்காரு, வக்கர செவ்வாய். உங்களுடைய ராசியை இந்த சமயம் செவ்வாய் 4ஆம் பார்வையாக 23 டிகிரியில் வக்கர செவ்வாய் பார்த்துருக்காரு. ஒரு வாகன விஷயமா, ஒரு நில விஷயமா, ஒரு வீடு விஷயமா, விட்டு போனதை மீண்டும் வாங்கலாமான்னு நினைக்க சொல்லும். கரெக்டுங்களா? ஓகே. லக்கணத்துக்கு 7ல் சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்கு. ராகு சுக்கிரன், சுக்கிரன்னா வாகனம், அதாவது லக்ஸுரி வாகனம். இந்த செவ்வாய்ங்கிறது வாகனம், காமனான வாகனம். சுக்கிரன் கூட ராகு 4 பாகையில் இருக்கிறாரு. சுக்கிரனை ராகு தாண்டி வந்திருக்காரு. அப்போ வீடு சம்பந்தமாவோ நகை சம்பந்தமாவோ ஒரு விஷயத்தை சந்திச்சு தான் வந்திருக்கோம். நகையை ஒன்று அடகுக்கு போயிருக்கலாம், அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். உங்கள் இதில் என்ன நடந்துச்சிங்கய்யா? நகை கடனுக்கு போயிருக்கு. ஓகே, பர்டிகுலராக இருக்கும். இப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க? ஐயா இருக்காரு, ஐயாவும் ஒரு ஜோதிடர் தான். அவருடைய ஜாதகத்தை பயன்படுத்தி பார்த்தோம். ஐயாவுடைய எண்ணங்களில் வாகனம் சம்மந்தப்பட்டதும் வந்துருச்சு, மன நெருக்கடியும் வந்துருச்சு, நகை கடலில் இருக்குதுங்கிறது வந்துருச்சு. இவ்வளோ தாங்க சந்திரநாடி. இதை சொல்லிட்டு இதுக்கப்புறமே உங்களுடைய நான் தசாபுத்தி அந்தரம் யோகங்கள் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் முழுசும் அந்த ஃப்ரீக்வன்சியில் சேர்வீங்க இல்லையா? அவ்வளோதான் சார். இந்த சந்திரநாடியினுடைய வெற்றி அவ்வளோ அற்புதமானது. இந்த சந்திரநாடியை சரியாக ஒரு ஜோதிடர் கற்றுக்கிட்டாருன்னா அவர்கிட்ட பார்க்கக்கூடிய கிளைண்ட்டு பெருகிக்கிட்டே போவாங்க. என்கிட்ட முந்தா நாள் பார்த்த ஒரு கிளைண்ட்டு மிக இடக்கான கிளைண்ட்டு. எப்பயுமே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சந்திரன் மேலே ராகு இருக்கிற ஒரு கிளைண்ட் வந்தார்னா உங்களை போட்டு படுத்தி எடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா ராசியில் ராகு இருக்கிற ஜாதகர் உங்களை ஒருத்தர் பார்த்தாருன்னு வைங்களேன், உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சார் அப்படிலாம் கிடையாது பார், நடந்திருக்கும் இல்லையும் பாரு. நமக்கு உடனே பயம் வந்துடும். ஐயோ என்ன எடுத்துன்னு கரெக்டாக இருக்குது, இவர் இல்லைங்கிறாரு, நாம் மறுபடியும் கரெக்டாக பார்க்குறோம், நம்மளே குழப்புவார். அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் அவர் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே 10 பவுன் அடிக்கிறார். சார் அற்புதமாக சொல்லிட்டாரு சார், நான் அத்தனையும் சொல்லிட்டாரு சார், யாருமே சொன்ன கிடையாது சார், மிகப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண விஷயம் நான் சொன்னது. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி உடனடியாக போன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று நைட் 11:30 வரைக்கும் நான் போன் பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து வெளியூர்லேருந்து எல்லாமே. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்திரன் நாடி கையில் என்ன இருக்குன்னு சொல்லிவிடும் சார். நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லிடுங்க சார். நாம் இன்னைக்கு எப்படி வந்திருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை பார்த்தாலும் நீங்கள் என்ன பார்த்தாலும் சொல்லலாம் சார், நீங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப் போட்டிருக்கீங்க, கரெக்டாக சீரிக்கீங்க, இதெல்லாம் சொல்லலாம். எத்தனை சந்திரன் நாடி சொல்லுது? அவங்களுடைய மனதை படம் பிடித்து காட்டுகிறது. தற்சமயம் அவர் மனசில் இதுதான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருது. அதுக்கப்புறமேலு அந்த ஓடுற ஓட்டங்கள் சரியா தவறா அப்படின்னு காட்டுது. அப்படி காட்டும்போது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பதில் ஒன்று இருக்கு. என்ன பதில்னா, இந்த பிரச்சனைகள் தீருமா, தீர்ந்து நான் மேலே வந்துடுவேனா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கிரகம் புதன். அவர் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 6ஆம் இடம். உங்களுடைய ஜென்ம லக்கணம் சார் தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி செஞ்சு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சார். முயற்சி செஞ்சு அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டிடுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. இது பதில். ஓகேங்களா? எப்போ கட்டுவேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க. நான் எப்போ கட்டுவேன்? அடுத்த மாதம் கட்டிடுவேனா? அடுத்த மாதம் கண்டிப்பாக கட்ட முடியாது. ஏன்னா புதன் நீச்சமாக வராது. புதன் ஆட்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கட்டிடுவீங்க. அப்போ எத்தனை மாதம் இருக்குதுங்க? பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி மாதம் நீங்கள் கட்டிடுவீங்க சார். கட்டிட்டு மீட்டிங்கில் சொல்லுங்கள். ஆணி மாதம் நீங்கள் கடனை கட்டிடுவீங்க. எவ்வளோதான் சார்? சொல்லுங்கள் சார். சித்திரை நட்சத்திரம் எத்தனை பாதங்க? 1. சரிங்க. கன்னியா ராசி. சரிங்க. சனி தசை. லக்கணங்க? விருச்சிக லக்கணம். சனி மகா தசை 3, 4 கூடிய தசை. ஓகே, சிறப்புங்க. என்ன ஏஜுங்க சார் உங்களுக்கு? 50 வயசு ஆயிடுச்சு. சரி,
இப்போ இவருடைய கோணத்தில் பார்த்தாலும் இதனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி வகைராவில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இந்த காலத்தோகத்தில் மாறுது பாருங்க. நீங்கள் சொன்ன லக்கணம் வேறு, இவருடையது தனுசு லக்கணம். உங்களுக்கு விருச்சகம் தனுசுக்கு வேறு மாதிரி வந்துச்சு, விருச்சகத்துக்கு வேறு மாதிரி வருது. இப்போ இந்த விருச்சக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை தான் இந்த சந்திரன் பார்வையிடுறார். அப்போ இவருடைய எண்ணங்கள், இவருடைய செயல்பாடு, இவருடைய மனதில் இருந்த ஒரு ஆசை, இதை செஞ்சு காமிக்கணும், ஒரு பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு. ஆனால் 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியஸ்தானத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இணைவு, சந்திரன் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? குழந்தைகள் வகையில் ஒரு பெரிய மனக்கவலை. அது இல்லாமல் மனைவி அக்கால், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இந்த மாதிரி அந்த லைனில் வரவங்க அவங்ககிட்டையும் ஒரு கருத்து வேறுபாடு, வீட்டுக்காக ஒரு பிரச்சனை உண்டுங்களா சார்? சரியா இருக்குங்களா? ஓகே சார், அவ்வளோதான் சார். இப்போ இதுக்கு பிரச்சனை எப்போ தீரும்? இதே பதில் தான். என்ன மாதங்க? சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் தீர்ந்துடும் சார். நம்ம எவ்வளோ நேரம் ஜாதகம் பார்த்தோம்? வித்தின் 1 மினிட் தீர்ந்து போச்சு. அவருடைய டோட்டல் ரிசல்ட் வந்துருச்சு. இப்படிப்பட்ட அற்புதமானது. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. என்ன லக்கணங்கம்மா? மகர லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆவது சந்திரன். ஓகே. புரட்டாதியில் எத்தனை பாதங்க? 4ஆம் பாதம். மீன ராசி 3ஆம் பாதம். ஓகே, சரிங்க. இப்போ உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும்? நீங்கள் போய் ஜோதிடர் பார்த்தா என்ன கேள்வியை நீங்கள் கேட்க முடியும்? இன்னைக்கு இப்போ இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையை தந்திருக்குங்கிறத பார்க்கும்போது உங்கள் லக்கணத்துக்கு நீங்கள் சொல்லுங்கம்மா. புரட்டாதி ஒன்றுங்களா? அப்போ கும்பராசி. ஓகேங்க. இப்போ மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய கேள்வி, நீங்கள் வந்துட்டீங்க. ராசியில் 9ஆம் இடத்துல ஓடிட்டு இருக்கு. இந்த கிரகங்கள் பார்த்துருக்குது, கேள்வி இருக்குது, நியாயமான கேள்வி. 9ஆம் இடத்துல இருக்கு. 9ஆம் இடம்னு சொல்லும்போது நம்ம காரத்துவத்துக்கு போயிடுறோம். மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல அம்மா வந்திருக்காங்க. அம்மாவுடைய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக தான் இருக்கும். அப்பா வகை சொந்தங்கள், அப்பா வகை பரம்பரையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள், பூஜை பண்ணுற விஷயங்கள், இதில் எனக்கு தடை வந்துருச்சே. இந்த இடத்த செவ்வாய் 4ஆம் பார்வை பார்த்துருக்கு. எங்கள் அப்பா சொத்து வருமா வராதா? அக்கா தங்கச்சியோட பிரச்சனை தீருமா தீராதா? கட்ட ஆரம்பித்த வீடு முடிப்பனா முடிக்க மாட்டானா? அம்மா, இதுதானே உங்கள் கேள்வி? 3மே. சூப்பர். இப்படி தாங்க செகண்டில் நம்ம வந்து பதில் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இதே பதிலை நாம் நார்மலாக பார்க்கக்கூடிய ஜாதகத்தை படி பார்த்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு அம்மாவோட லக்கணத்தை நம்ம போடணும், லக்கண புள்ளிக்கு நிற்கணும், டெசா புத்தி போடணும், அதனுடைய அந்தரத்தை போடணும், அவர் சுபரா பாவரா பார்க்கணும். இத்தனையும் பார்த்துட்டு அது பாகைகள் கவனக்கு போடணும். இத்தனையும் போடணுங்க. இப்போ இது மட்டுமே ஜோதிடம்னு நான் சொல்லவில்லை. இது வந்து அப்படியே டக்கு நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். அவங்களுடைய பிரச்சனை என்ன சால்வ், எப்போ நடக்கு சால்வ் ஆகும்? இப்போ நீங்கள் கேட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய மாதம் வந்துங்கம்மா இதே மாதம் தான், ஆனி மாதம். நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆனி மாதம் நீங்கள் ரிசல்ட் சொல்கிறீங்க, பக்காவாக இருக்கும். நிச்சயம் 100% நமக்கு சக்ஸஸ். ஓகேங்க, சொல்லுங்கய்யா. ஐயா ஒவ்வொருத்தரா? ஆமாங்கய்யா, ஆமாங்க. இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வந்துங்க நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் சொன்ன அதிசூட்சமான வழி. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதுக்குள்ளார எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இது வந்து லக்கணம். மிதுன லக்கணத்துக்குள்ளார அந்த லக்கணம், ஜனன லக்கணம், கோச்சார லக்கணம் ஓடும்போதும் அதே மாதிரி மீன லக்கணத்துக்குள்ளார ஓடும்போது நீங்கள் ஃபோன் பண்ணணும், நீங்கள் கேட்கணும். உங்களுடைய துல்லியமாக கணக்கு போட்டிங்கன்னா, நீங்கள் நகை வச்ச அமௌண்ட் அல்லது நகையினுடைய பவுனு இது கணக்கு போட்டிங்கன்னா சுக்கிரன் ராகு டோட்டல் பண்ணால் வந்துடும் 38. கரெக்டுங்களா? அவ்வளோதான். இவங்களுடைய கடன், இவங்களுடைய லோன், பேங்க் லாக்கரில் இவங்க பேரில் அடகு வச்ச நகை இத்தனை பவுன். இதுக்கு காரணம் ஒரு பெண், உறவு வகை பெண் தான். ஒரு சுக்கிரன் ராகு, சுக்கிரன் லக்ஸரியான லைஃப். அப்போ ஒரு வசதியோ ஒரு லாபத்தையோ நம்ம கண்ணில் காமிச்சு மாற்றி விட்ரும். இதுதாங்க விஷயம். கண்டிப்பாக ஆனி மாதம் வந்துருங்கம்மா. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நான் சொன்ன நேரமான மீன லக்கணம் நடக்கும் ஒவ்வொரு நேரமும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்குங்க, எப்பயுமே வந்து அப்டேட்டாக இருக்கணுங்க. இப்போ தான் முடிஞ்சது, நீங்கள் கேள்வி கேட்டீங்க பாருங்கள். அதுக்கு இப்போ தான் லக்கணம் வந்து 16 டிகிரி ஓடிட்டு இருக்கு, மேசத்தில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட லக்கணத்துக்கு உண்டான லக்கணாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கார். எந்த ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாலும் செய்த பலனை திரும்பி தரும். அந்த விஷயத்தில் அவர் அறிவில்லாமல் செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், செவ்வாய் வக்கரம் அடைஞ்சா சகோதரருக்கு அறிவுரை சொல்லாதீங்க, நிலம் வாங்குறது நீங்களாக வாங்காதீங்க, வாகனம் வாங்கும்போது யாரையாச்சும் கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. இது எல்லாத்துலேயும் நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம், ஆனால் அறிவு வராது.
அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் அங்கே இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப வக்கரம் அடைஞ்ச கிரகங்கள் நம்மளை ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க சொல்லும். இப்போ அம்மா கேட்ட நேரத்தில் கவனிக்கும் போது இந்த லக்கணத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு இருக்கிறனால இவங்க அவசரப்பட்டு அதில் செஞ்சிட்டாங்க. இந்த சூழ்நிலை ஆனி மாதம் சால்வ் ஆகும். ஐயா சொல்லுங்கள். நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, வணக்கங்கய்யா. ஐயா சொல்லுங்கள். சரிங்கய்யா, பூரம் 1. ரிஷப லக்கணம். ஓகேங்கய்யா. ஓகேங்க. ரிஷப லக்கணத்திலிருந்து நம்ம கவனிக்கிறோம். 1, 2, 3, 4, 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல உங்களுடைய கேள்வி கேட்டிருக்கீங்க. 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 2ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார். நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு உண்டான சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும்னா 5ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்படுது. 5ஆம் இடத்துல சூரியனும் அதிலேயே வந்துடுறார். ஏன்னா லக்கணத்துக்கு மேச லக்கணங்கள் ஆதி லக்கணம் நீங்கள் சம்மந்தப்படுறார். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், மருத்துவம், இது விஷயமா நமக்கு இப்போ ஒரு கேள்வி மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக வாங்கின கடன், இந்த கடன் அடைச்சி கௌரவமாக மீண்டுமா மீள மாட்டோமா, இது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இப்போ உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய கேள்வி என்னவா இருந்துச்சு? பையன் உத்தியோகமா மேல் படிப்பா? அருமையான கேள்வி சார். இப்போ பாருங்க, சந்திரநாடியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னா நாம் பாரம்பரியத்தில், நானும் பாரம்பரிய ஜோதிடர் தான், பாரம்பரியத்தில் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்த்து பாதகாதிபதி இதெல்லாம் கவனிச்சு தான் நான் பதில் சொல்வேன். ஆனால் இப்போ சந்திரநாடியில் செகண்டில் பதில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த சந்திரன் கேது மேலே போயிட்டு இருக்கார். இப்போ எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் மாற்றமாயிரும். நிச்சயமாக மாற்றம். நீங்கள் நேற்று வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரி, அப்போ மேல் படிப்பு அனுப்பலாமா, உத்தியோகத்துக்கு அனுப்பலாமா அப்படின்னு பார்க்கல. இந்த சந்திரன் முதலில் தொடப்போகிற கிரகம் சூரியன். முதல்ல தொடப்போகிற கிரகம் சூரியன். இரண்டாவதாக தொடப்போகிற கிரகம் புதன். ஏன்னா சூரியன் 2 டிகிரி கும்பத்தில் இப்போ ஓடிட்டு இருக்காரு, புதன் 7 டிகிரியில் ஓடிட்டு இருக்காரு. அப்போ சூரியன் ஃபர்ஸ்ட் டச் பண்ணுறதுனால உத்தியோகம் தான் சார் ஃபர்ஸ்ட். உத்தியோகம் தான் ஃபர்ஸ்ட். அதுதான் நடக்க போகுது. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நடக்கும். சித்திரை மாதம் 7 to 10ஆம் தேதியில் பையன் வேலையை ஜாயின் பண்ணிடுவான். நீங்கள் பண்ணோன்னே அடுத்த மீட்டிங்கில் இதை சொல்லி நீங்கள் அதுக்கு உண்டானதை செய்யுங்க. நல்லதுங்க, நல்லதுங்க, சந்தோஷங்க. நீங்கள் கேட்க நினைத்த கேள்வி கரெக்டாக சொல்லிட்டேங்களா? பையனுடைய மேல் படிப்பு, அதாவது 6ஆம் இடம் உத்தியோகம். அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், 12ஆம் இடம் உத்தியோகம். நீங்கள் கேள்வி கேட்ட சந்திரன் கன்னியா ராசியில் இருக்கார். கன்னியா ராசிக்கு 12ஆம் இடம் சிம்மம். சிம்ம ராசிக்கு உண்டான சூரியன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஐயா, இந்த பையனை மேற்கொண்டு படிக்க வைக்கலாமா அல்லது உத்தியோகத்துக்கு அனுப்பலாமா? அப்படி மேற்படிப்பு படிக்க வச்சா 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு நான் அனுப்பலாமான்னு கேட்குறீங்க. தெளிவாக இருக்குது பாருங்கள், ஈஸியாக நீங்களே எடுத்து பார்க்கலாம். மிக 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 எளிமையாக பிரபஞ்சம் நம்ம காதில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவருக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நன்றிங்க, நன்றிங்க. இதே தாங்க நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு சித்திரை மாதம் ஒரு ஃபைனல் ஆகும். நல்லதுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஐயா சொல்லுங்கள். அஸ்வினி 2ஆம் பாதம். ஓகேங்க. கடக லக்கணம். ஓகேங்க, சரிங்க. உங்களுடைய தற்போதைய கேள்வி என்னவா இருக்குன்னா 3ஆம் இடம் சம்பந்தமான கேள்வி. 3ஆம் இடம்ங்கிறது மாற்றம், மாற்றம், சகோதரம், வீரியம், வெற்றி, இது எல்லாமே இருக்கு. இப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் கேது. உங்க ஜாதகத்துக்கு இது 3ஆம் இடத்துல தான் இன்னைக்கு கோச்சார சந்திரன் இயங்கிக்கிட்டு இருக்கார். 3ஆம் இடம்ங்கிறது மாற்றம்னு இருக்கும்போது அந்த மாற்றத்தில் செவ்வாயும் கேது சேர்ந்திருக்கும் போது அதை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்துருக்காரு, சுக்கிரனும் ராகுவும் பார்த்துருக்காரு. இப்போ நம்முடைய கேள்வி என்னவா இருக்கும்னா, நம்ம வாங்கின ஒரு கடனை வேற பக்கம் மாற்றலாமான்னு ஒரு கேள்வி வரலாம். சகோதர வகையில் ஒரு மாற்றங்களை செய்யலாமா, முயற்சியை மாற்றி செய்யலாமா, இது வரைக்கும் இந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கலையே மாற்றி செய்யலாமான்னு ஒரு இது வரலாம். செவ்வாய் 4ஆம் பார்வை பார்த்துருக்கும் போது இடத்த மாற்றலாமா அல்லது இடத்த கொடுக்கலாமா, வண்டியை மாற்றலாமா, வாங்கலாமா, இது வரும். சுக்கிரன் ராகு இணைவுன்னு சொல்கிறாங்க. இந்த பலன்களில் முதல்ல பார்க்கக்கூடிய கிரகம் 80% பலன் தந்துடும். 2வது பார்வை வரக்கூடிய பலன் அதில் பகுதி. இப்படி 3 பார்ட்டாக வரும். ஆனால் எல்லாத்தோட வைப்ரேஷனும் இப்போ இருக்கும். எல்லாத்தோட வைப்ரேஷனும் இருக்கும். சுக்கிரன் ராகு இணைவு ராசிக்கு 7ஆம் இடத்துல நடந்திருக்குது. 3ஆம் இடத்து கேள்வி, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்து கேள்வின்னு வரும்போதே சகோதர வகையிலையும் சகோதர வீட்டில் உடல்நலக் குறைவோ அல்லது கடன் சம்மந்தப்பட்டதோ, நகை சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்டதோ ஒரு வம்பு வழக்குகள் இதில் போயிட்டு இருக்கும். சகோதர வகையில் உறவுகளை மாற்றம் செய்யலாமா அல்லது நம்ம செஞ்சுட்டு இருக்கிற முயற்சியை மாற்றம் செய்யலாமா, இந்த 2 வார்த்தையும் நான் நினைச்சு சொல்றேன். நீங்கள் ஜோதிடராக இருக்கிறனால புரியும். முயற்சி ஸ்தானமும் இளைய சகோதர ஸ்தானமும் 3ஆம் இடம் தான். அப்போ 2 காரத்துவமும் பேரெல்லாம் வரும். உயிர்காரத்துவம் வேலை செஞ்சீங்கன்னா உயிர்காரத்துவம் ஆஃப் ஆகும். இது நாம் முடிவு பண்ணுறது. இது 2ல் 1 தான். அப்படிங்கிற டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். செவ்வாய் 4ஆம் இடம் பார்த்துருக்கனால இடமாற்றம் பண்ணலாமா, இடமாற்றம் பண்ணலாமா, கடனை வாங்கின கடனை வேற பக்கம் மாற்றலாமா, இது நம்மளுடைய கேள்வியாக இருக்கும். சரிங்க. இப்போ உங்களுடைய மனதில் இருந்த கேள்வி என்னங்க? நான் சொன்ன அதே இதுங்களா? துல்லியமாக இருக்குங்களா? நன்றிங்க, நன்றிங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் எத்தனை ஜாதகங்கள் ஆச்சுங்களா?
இப்போ எல்லாத்துக்குமே பலன் சொல்றதுக்கு நான் எடுத்த நிமிடங்கள் ஒன்று தான். சொல்லுங்க. புரட்டாதி 4ஆம் பாதம்யா. ஐயா தனுசு லக்கணம். அதே உங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்து கேள்வியே தான். 3ஆம் இடத்து கேள்வி. அந்த இடத்துல சனி மாந்தி புதன். அப்போ நம்ம முயற்சி தடைப்பட்டு நிற்குது. முயற்சிக்கு உதவ வந்தால் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிறான். ஒரு சில சமயத்தில் இறந்து கூட போயிடுவாங்க. மாந்தி இணைவு, டீஆக்டிவேஷன் மாந்தி. அதாவது மாந்திங்கிற கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு ஷட் டவுன், டீஆக்டிவேட் பண்ணும். நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்தில் மாந்தி 3ஆம் இடம். சார் நீங்கள் வந்து அந்த ஜாதகத்தினுடைய லக்கணம்னு சொல்கிறேனே, தனுசு லக்கணம், 3ஆம் இடத்துல மாந்தி. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க? நம்ம செக் பண்ணிக்குவோம். நம்ம எல்லாமே கலந்துரையாடலாகவே இருக்கட்டது. நம்ம என்ன சொல்லுவோம்? சார் சகோதர வகைகள் பாதிப்புன்னு சொல்லுவோமா? நான் என்ன சொன்னேன்னா, சார் உங்கள் சகோதரம் ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேர் இறந்துட்டாங்கன்னு துல்லியம். ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல நம்ம பயப்படுவோம். ஏன்னா அக்யூரசி மேலே நமக்கு ஒரு பயம். நம்ம சரியாக சொல்லிடுவோமா அப்படின்னு ஒரு பயம். ஆனால் அந்த மாந்தி அதை செய்வார். நீங்கள் கேட்ட கேள்வியில் அதே 3ஆம் இடத்துல மாந்தி, சனி, புதன், சூரியன் இணைவு. உங்களுடைய முயற்சி தடைப்பட்டு நிற்கிது. உங்கள் தொழில் தடைப்பட்டு நிற்கிது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் அவர் பாதிச்சு நிற்கிறார். இதுதான் விஷயங்க. இந்த கேள்வியை கேட்ட புதன் வந்துங்க சனியினுடைய இணைஞ்சு மாந்தியினுடைய டீஆக்டிவேட்டில் இருக்கிறனால குறைஞ்சபட்சம் 45 நாள் கழிச்சு தான் ரிலீஃப் ஆகும். ஆமாங்க, ரிலீஃப் ஆகிட்டு அதுலேயும் ஒரு மாற்றம் பண்ணுது. என்ன மாதிரி மாற்றம் பண்ணுதுன்னா, சனி மாந்தி இணைவு ஒரு திருப்புதலான ஒரு சூழ்நிலை தருது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 10:45 மணிக்கு, மார்ச் மாதம் 29ஆம் தேதி 10:45 மணிக்கு ஆகக்கூடிய பயிற்சியானது நிச்சயமாக இதுக்கு ஒரு சால்வ் பண்ணுங்க சார். நிச்சயம் நல்லாயிருக்கும். பையனுடைய நட்சத்திரம் என்னங்க சார்? புரட்டாதி 2ஆம் பாதம். நீங்கள் கேட்குறதே பையனுக்கு தான். இந்த சந்திரன் அடியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி நானே விட்டுட்டேன். ஆனா பெண்ணா, வயசு என்னங்கிறத கேட்டுட்டு தான் இதுக்குள்ளே போகணும். இப்போ பாருங்கள், நான் இவருடைய ஜாதத்துக்கு நான் பார்த்தேன்னா தவறாக வரும். அப்படி பார்க்கல பையனுடைய ஜாதத்தில் வெளிநாடு யாரும் சார் போவாங்க? காமனா 9ஆம் இடம் 12ஆம் இடம் வெளிநாட்டை சம்மந்தப்படுத்தும். மீன ராசி சம்மந்தப்படுத்தும். மீன ராசி சம்மந்தப்படுத்தும். மீன ராசியில் பிறந்துட்டாரு, 20 மார்க் போட்டாச்சு, வெளிநாட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், பாஸ்போர்ட் அப்ளைடு. ஓகேங்களா? லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி. லக்கணம் என்ன லக்கணங்க? விருச்சிகம். விருச்சிக லக்கணம். 12ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருங்க? தனுசு லக்கணம். செவ்வாய் எங்கே இருக்காருங்க? அதை கவனிங்க. 12ஆம் இடத்துல, அதாவது தனுசு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கார். 8ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்கார். ஆச்சுங்களா? கல்வி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். கல்வி, வெளிநாடு ரெண்டுமே ஓகே, போகலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு முழு ஜாதகம் தெரியாதனால நான் சந்திரன் அடியில் மட்டும் பலன் எடுக்கிறேன். சந்திரன் அடியில் பலன் எடுக்கும்போது ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்துல கடல் ஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போவான். பையன் கண்டிப்பாக வெளிநாடு போவான். நல்ல ஆசீர்வாதங்கய்யா. கண்டிப்பாக போவாங்க. நீங்கள் போனோன்னா அடுத்த மீட்டிங் சொல்கிறீங்க. தம்பி சொல்லுங்கள். தம்பி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த ஒரு நண்பர் கேட்டாருங்களே, அஸ்வினி நட்சத்திரம். ஐயா நீங்களா? ஐயா, என்னைக்காச்சும் உங்கள் நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? நிறைய நம்ம நட்சத்திர பலன்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஆய்வு, ஒரு நட்சத்திரத்தை ஆய்வு செய்யும் போது அந்த நட்சத்திரத்தினுடைய இணைவு நட்சத்திரங்களுடைய தன்மையும், அந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகம் உச்சமடையுதுன்னு பார்க்கணும், அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நீச்சமடையுதான்னு பார்க்கணும், அந்த நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகம் நீச்சமடையுதுன்னு பார்க்கணும். இந்த 3 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுத்துடலாம். என்னென்னங்க? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரம் ராசி மேசம். மேசத்தில் உச்சமடைவர் சூரியன், மேசத்தில் நீச்சமடைவர் சனி, மேசத்துக்கு 12ஆம் இடத்துல நீச்சமடைவர் புதன். இவ்வளோதான் சார் விஷயம். இந்த 3லையுமே உங்கள் லைஃபே சொல்லலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை சொல்கிற பாருங்க. உங்களுடைய ராசியினுடைய அமைப்புப்படி, உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அமைப்புப்படி தலை சார்ந்த பிரச்சனைகள் எப்போதும் தொடரும். தலை சார்ந்த பிரச்சனைகள் எப்போதும் தொடரும். நீங்கள் அடிக்கடி தலையில் அடிபட்டால் மட்டும் நீங்கள் அதுக்குண்டான ரொம்ப கவனம் கொடுத்து பார்க்கணும். அப்பா வகையில் ஒரு மிகப்பெரிய மன உறுத்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பாசக்கார அப்பாவாக இருப்பார், அல்லது பாசம் காட்டாத அப்பாவாக இருப்பார். அப்பா ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வைப்ரேட் பண்ணுவார். இது மாற்றவே முடியாது. 2வது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பரணி. அதே மாதிரி அன்பு செலுத்தினா அதுக்கு உண்டான திருப்பி ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. 12ஆம் இடத்தில் புதன் நீச்சம். அப்போ நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணாதான் உங்கள் கூட 2 பேர் நிற்பான், இல்லைன்னா நிற்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நண்பர்கள். அவர் நண்பர் ஒருத்தர் ஒரு நண்பர் வைக்கிறீங்கன்னா அவருக்காக மாதம் இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணணும். இதுதான் சார் உங்கள் நட்சத்திரத்தினுடைய தன்மை. இப்படி நட்சத்திரத்தினுடைய ஆய்வு எடுத்தோம் அப்படின்னம்னா இந்த சந்திரன் அடியை இன்னும் சிறப்பாடிக்கலாம். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா? துல்லியமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, அசுவரினா கேது நட்சத்திரம், தலைமை நட்சத்திரம், தலையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கோம். இதை நான் சொன்ன இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் முழுசும் வேலை செய்கிறத கண் கூட பார்க்கலாம்.
இப்போ அப்பான்னு வந்துருச்சுனாவே அப்பாவும் ஒருவர் சூரியனில், மாமனாரும் ஒருவர். அப்போ மாமனார் மேலே நமக்கு ஒரு மதிப்பும் அன்பும் இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கும். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த வைப்ரேட் இருக்கும். அதே மாதிரி மாமனாராகட்டும் அப்பாவாகட்டும் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. மிகப்பெரிய வேலை. அந்த வேலை வந்து நமக்கு லைஃப் லாங் நமக்கு நினைவில் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து இதில் தெரியும். இதே வந்து உறவுகளில் இது தந்து தான் ஆகணும், அப்பா தந்து தான் ஆகணும், மாமனார் தந்தாகணும், இது ஒரு விஷயமா அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் இது அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அரசியல், ஒரு பெரிய மனுஷங்க, ஒரு தலைமைத்தன்மை இருக்கவங்க, ஒரு ஃபண்டு வெளியே கொடுக்குறவங்க, ட்ரஸ்டி, இவங்கெல்லாம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்கள் நட்சத்திரம் டக்குன்னு மேலே வருதுன்னு அர்த்தம். நிச்சயமாக வரும். அதே மாதிரி கருக்கலைப்பு அப்படிங்கிறது நம்ம வம்சாவளியில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் யாருக்காச்சும் தொந்தரவுகள் அந்த மாதிரி வந்துச்சுங்களா? எப்படி வந்துச்சுங்க? கருக்கலைப்பு அதான். இது வந்து கம்பல்சரி வந்துடும். இது மாற்றமே இல்லை. இது பேசிக்கான ஒரு விஷயம். சந்திரநாடி பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய காரத்துவமும் லைட்டாக நமக்குள்ளார ஓடிச்சுன்னா துல்லியமாக பலன் சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கிட்ட நிமிடங்கள் வெறும் 2 நிமிடங்கள் நம்மளுடைய ஜாதக பலன்கள் வந்துருச்சு. இப்போ தம்பி சரிங்க, நன்றிங்க, வணக்கங்க தம்பி, சொல்லுங்கள். வணக்கங்க. மிருகசீரிஷம் 4ஆம் பாதம். ஓகேங்க. லக்கணங்க மகர லக்கணம். என்ன ராசிங்க? மிதுனம். ஓகே. மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், மிதுன ராசி, மகர லக்கணம். இப்போ நமக்குடைய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ் வந்து 28ங்களா 27ங்களா? 35ங்களா? ஓ சரி, பார்த்தா அவ்வளோ தெரியல. 35. ஓகே. இப்போ நம்மளுடைய கண்டிஷனில் எடுத்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் இருக்காரு. கேள்வியை கேட்ட சந்திரனுக்கு லக்கணம் அமைஞ்சிருக்கிறது 5, லக்கணத்துக்கு கேள்வி கேட்ட சந்திரன் அமைஞ்சிருக்கிறது 9. ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்களா? ஃபார்மெட்டு அவ்வளோதான். எடுத்துக்கிட்ட நமக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் என்னன்னா, லக்கணம் இவர் மகர லக்கணம் ஆச்சுங்களா? மகர லக்கணம் மிதுன ராசி, அப்புறமா வச்சுக்கலாம். மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இவர் வந்து கேள்வி கேட்குற சந்திரன் ஓடிட்டு இருக்கார். அப்போ அப்பா வகையிலையும் சரி, குழந்தைகள் வகையிலையும் சரி, இவருக்கு தற்சமயம் ஒரு கடன் தீர்க்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஒரு கருத்து வேறுபாடோ உருவாகி இருக்குங்களா? என்ன மாதிரி உருவாச்சுங்க? அப்பாவுக்கும் உங்களுக்கும் அவ்வளோதாங்க பலம். செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து பாரம்பரியத்தில் போய் அடிக்கிறோம் அப்படின்னோம்னா என்ன பண்ணோம்? 9ஆம் இடம் சூரியனை பார்த்த கிரகங்கள், 9ஆம் அதிபதி நின்ற சாரம், திசாபுத்தி, அந்தரம் வரணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். செகண்டில் சார் வந்தோன்னு உட்கார வச்சுறேன். சார் அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாங்க, பிரச்சனை ஓடிட்டு. எதனால் பிரச்சனை? வண்டி வாங்கினுங்க, அது ஒரு பிரச்சனை. இல்லைங்க, மனைவியோட நகையை வந்து ஒரு இதுக்காக பிஸ்னஸ்க்காக மாற்றி வச்சேன், அதில் ஒரு பிரச்சனை. சொல்லுங்கள். என்ன திருமணம் சம்பந்தமாங்களா? அதான் மனைவி இல்லாதனால திருமணம். சுக்கிரன் சாரமான பிரச்சனைகள். நாம் பொண்ணு பார்க்க போன இடத்துல வந்து அங்கேருந்து பிரச்சனை வந்துடுது. திருமணம் ரெடியாகி தடையாகி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கோச்சாரத்தில் காட்டும். உங்களுக்கு ரெடியான ஒரு ஜாதகம் ஒரு குடும்ப உறுப்பினர்களால் தடைப்படுத்தியிருக்கும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருக்கும். புணர்ப்பு தோஷம்னா தெரியுங்களா? சந்திரன் சனி பார்வையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ 3, 7, 10 பார்வையில் இணைகிறதோ இது வந்து புணர்ப்பு தோஷம். திருவோணம். நீங்கள் ஜாக்கிரதையாக இட விஷயத்தில் இருக்கணும். வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்ற முடியாது. கவனமாக பார்த்துக்கணும். சரி, இந்த கேள்விக்கு எப்போ பதில்? ஐயா எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா? இதுதான் கேள்வி. அப்பாவோட பிரச்சனை. அது வந்து 9ஆம் இடத்து கேள்வி. சந்திரனை பார்த்த கிரகம் சுக்கிரனுக்கு வந்து 4ஆம் இடத்துல செவ்வாய், அது வக்ரம் அடைஞ்சிருக்கு. சுக்கிரனோட ராகு இணைஞ்சிருக்கு. இப்போ எனக்கு திருமணம் ஆகுமா, திருமண வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த கோச்சாரத்தில் நம்ம பார்க்கும்போது, கேள்வியை கேட்ட கிரகமான புதன் 7 பாகை எடுத்திருக்காரு. இந்த ஸ்தானத்துக்கு உண்டான சனி அதே இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்காரு. கோச்சாரத்தில் அவர் அதே இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த மாத இறுதிக்குள்ளாரையே உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கலாம். இது வந்து சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி அது உண்டான தூண்டுதல் அடைஞ்சிரும். சரி, விஷயம் நடந்துருதா சார்? எப்போ தாங்க நடந்து முடியும்? இந்த கோச்சாரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்டிமேட் பண்ணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட அந்த கிரகம் சப்தமஸ்தானத்தில் வந்து கேள்வி ஸ்தானத்தையே பார்க்கும்போது அந்த விஷயத்தை தூண்டி விட்டுரும். ஆனால் எப்போ நடத்தி கொடுக்கும் அப்படின்னா, திசா புத்தியில் சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரமோ வரும்போது நிச்சயம் அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்துரும். இது மாற்றமே இல்லை. அப்போ நீங்கள் இந்த மாத கடைசிக்குள்ளார வரக்கூடிய தகவல்களை கவனிங்க. மாசி மாதம் உங்களுடைய திருமணம் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து மீட்டிங் சொல்லுங்கள். நன்றிங்க. சொல்லுங்கள். அஸ்வினி 3ஆம் பாதம். ஐயா பேசணுமே அஸ்வினியை பற்றி நிறைய சிறப்புங்க. சொல்லுங்கள்.
புனர்பூசம் 3. ஓகேங்க. மிதுன லக்கணம். இப்போ நம்மளுடைய கேள்வி, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல விழுந்திருக்கு. அப்போ நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய வீடு, தாயாருடைய ஆரோக்கியம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்துங்க கேள்வி கேட்ட இடத்துக்கு 7ஆம் இடத்துல 4ல் சேர்ந்துருக்கனால பெரியம்மா, அத்தை, மனைவி, அவங்களுடைய சகோதர வகை, இவங்க வகையில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நகை சார்ந்தும் இருக்கலாம், வீடு சார்ந்தும் வரலாம். இந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்கோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னவா இருக்கும்னா, மாற்றங்களை நோக்கி தான் உங்கள் கேள்வி இருக்கும். இடமாற்றமா, சொத்து மாற்றமா, பத்திர மாற்றமா, இதுதான் பொருளாதார மாற்றம். சுக்கிரன் நபர் பணம் இல்லையா, இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய கேள்வி. உங்களுடைய மாற்றங்களை உருவாக்குறதுக்கு சரியாக சொல்லப்போனால் ஆணி மாதம் ஒரு தீர்வு வரும் சார். ஆணி மாதம் தீர்வு வரும், கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நல்லதுங்க. வணக்கம். இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்துட்டோம். ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இப்போ எல்லாத்துக்கும் ஜாதகம் ஒரு 1/2 ஹவரில் பார்த்துட்டோம். ஓகேங்க. இப்படிப்பட்ட அற்புதமான சந்திரநாடி முறையை எளிய முறையில் ஆரம்ப ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. வேற ஒன்றும் நம்ம அதில் போய் நிறைய அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம். சும்மா ஆரம்ப நிலை போதும். நம்ம எப்பயுமே கற்றுக்கிட்ட வழிமுறை, நமக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த முறை அப்படிங்கிறது தலை சிறந்தது அதுதான். அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்களோ ஜோதிடத்தில் அதுலேருந்து மாறவே கூடாது. கூடுதலாக இது ஒரு சின்ன விஷயம், இதை சேர்த்திக்கிறோம். அதை சேர்த்திக்கிறதுனால நம்ம கற்றுக்கிட்ட விதம் மாறவே கூடாது. ஒருத்தர் கேபி பெஸ்ட்டுன்னாரு, கேபி பெஸ்ட்டாக இருக்கலாம். அவருக்கு எனக்கெல்லாம் கேபின்னா என்னென்னு கூட தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா? கேபின்னா என்னன்னு தெரியாது. அது ஒரு முறை. இன்னொருத்தர் வராரு, ஏஎல்பி தாங்க பெஸ்ட்டுங்கிறாரு. ஏங்க சார் அப்படிங்கிறேன். அவர் என்னோட வாஸ்துவோட பயணிச்சவர். ஏங்க சார் அப்படின்னு, சார் லக்கணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என்னையா அது திடீர்னு அதிசயமாக இருக்குது, லக்கணம் என்னதான் மாறுங்க, லக்கணம் எப்படி மாறும்? அது ஒரு முறை இருக்குது, சிறப்புன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு பரிச்சயம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் லக்கணம் தான். எத்தனை வருஷம் ஆகி வந்தாலும் பார்த்தாலும் இவர் பையன் இவர் தான், இவர் பையன் அவங்க பெரியப்பா பையனை மாற மாட்டார். உண்மைதானுங்க, லக்கணம் மாறாது. இப்போ மாறாது, அதுதான் சார். ஆமாம், உயரம் மாறலாம், நிறங்கள் மாறலாம், தோற்ற பொலிவு மாறலாம், ஆனால் உறவுகள் மாறாது. கரெக்டு. அப்போ அந்த லக்கணத்தை கெட்டியாக பிடிக்கிறோம். நாம் கேள்வி கேட்க வந்த நட்சத்திரத்தின் நாள் அன்னைக்கு அந்த நபருடைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வயது. நான் இப்போ உங்களுக்கு அப்ராக்ஸாக 50 to 55 போட்டேன். ஐயா உங்கள் வயசு? அல்ல, அவர் ஐயாவோட வயசு 57. கரெக்டாக வந்திருக்கிறேன். ஒன்றும் ஐயா வணக்கம். எங்களது சங்கத்தின் செயலாளர் ஐயா சந்திரநாடி வித்தகர் முருகேசன் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஐயா ஐயா அப்போ வந்து அந்த வயதோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் அதேமாதிரி ஆண் பெண் பார்த்துட்டு தான் பதில் சொல்லணும். ஒருத்தர் வந்திருப்பார், இன்னொருத்தருக்காக ஜாதகம் பார்க்க வந்திருப்பார். நாம் என்ன பண்ணிடுவோம், வந்தவர் தான் ஜாதகர் நினச்சி பேசிட்டு இருப்போம். அதுவும் அந்த தவறு வந்துடக்கூடாது. இப்படி நம்ம எடுக்கும்போதுங்க இந்த சந்திரநாடியில் மிகப்பெரிய அதிசயங்கள். இன்றைக்கி நம்ம எத்தனை பேத்துக்கு பார்த்துருப்பீங்க சந்திரநாடியில் பலன்? இப்போ லைவில் ஒரு 7-8 பேத்துக்கு பார்த்துருப்பாங்களா? 8 பேத்துக்கு சரியான பதில் 2 நிமிடங்கள். தேவையான நிமிடம் 2 நிமிடங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான சந்திரநாடியை ஐயா சொல்லுங்க. சரிங்க, அவர் வந்து இப்போ கேள்வி கேட்கணுங்களா? 2ஆம் இடம் சந்திரன், லக்கணம் என்னங்க? விருச்சிக லக்கணம், தனுசு ராசியில் இருக்கார். ஓகே, கன்னியா ராசியில் இருக்கார். ஓகே சரிங்க. அவருக்கு ஆனா பெண்ணுங்களா? நீங்கள் தான். ஓகே. உங்கள் ஏஜுங்க 55ங்களா? 50. ஓகே. இப்போ தற்சமயம் மிகப்பெரிய மன போராட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கடனை வாங்கலாமா வேண்டாமா, வீட்டுக்காக கடன் வாங்கலாமா, பையன் படிப்புக்காக வாங்கலாமா, எங்கேயோ போய் நம்மளை சிக்கலில் விட்டுருவானுங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டாங்க சார்? ஓகேங்க சார், 100% சரியான பதில். ஓகேங்க சார். இதுக்கு வந்து தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு சித்திரை மாதங்கிறது ஒரு சரியான மாதமாக இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக சித்திரை மாதம் உங்களுக்கு ஃபைனல் ஆகும் சார். நன்றிங்க சார், வணக்கம். வாங்க, நல்லதுங்க. சரிங்க. இப்படிப்பட்ட அற்புதமான சந்திரநாடியினுடைய பலன்களை இன்னைக்கு முழுக்க பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் இதை பற்றி பேசுறதுக்கு அடுத்ததாக சொன்ன நம்ம முருகேசன் ஐயாலாம் வந்து பேச உள்ளார். அதுக்கு அடுத்ததுங்க வேற ஐயா வேற ஏதாவது வாஸ்து பற்றி பேசுங்களா ஐயா? ஐயா அடுத்து வேற ஏதாச்சும் சந்திரநாடி பற்றி சிறப்புகள் சொல்லிட்டேன், வேற ஏதாவது பேசலாங்களா? ஓகேங்க, இன்னும் சாரி. சரிங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நல்லதுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் நம்முடைய கருத்தரங்கள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே நான் வந்து நம்மளுடைய ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஐயா நினச்சிருந்தா அவங்க ஊரில் ஒரு மீட்டிங் நடத்திருக்கலாம், சென்னை மிகப்பெரிய ஊரில் நடத்திருக்கலாம். நம்ம திருச்செங்கோட்டையும் அவர் மனசில் வச்சு, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஜோதிட ஆர்வலர்களும் பயன்பெறணுங்கிற மனசில் வச்சு, எங்களை மாதிரி வளரும் ஜோதிடர்களும் நல்ல முறையில் வரணுங்கிறத மனசில் வச்சு, நிறைய காரணங்களை மனசில் வச்சு அவர் நிறைய ரிஸ்க் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சி மென்மேலும் வளர
இங்கே திருச்செங்கோட்டினுடைய கதாநாயகன் அர்த்தநாரீஸ்வருடைய அருள் என்றைக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் என்று கூறி எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கமாக சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் தாங்கள் அறிந்ததுதான், MA ஜெகநாதன், வாஸ்து ஜோதிடர். என்னுடைய தொலைபேசி எண் 7373600033 திருச்செங்கோடு என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.